சில பேர் அறிவை வளர்த்துக்கிறதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா சில சமயம் நீங்க உயிரோட இருக்கணுங்கிறதுக்காகவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடும். எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு ரிப்போர்ட்டரா இருந்து உங்க ஏரியாவில் ஒரு குழந்தை வீட்டிலிருந்து 50 மீட்டர்ஸ் தூரத்துல சைக்கிள் ஓட்டும் போது கார்ல அடிபட்டு விழுந்துடுதுன்னும் அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகப்பட்டிருக்கணும், இது மாதிரி ஆக்சிடென்ட் குழந்தைங்களுக்கு அடிக்கடி அங்க ஏற்படுதுன்னும் உங்களுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். அடுத்து உங்க வீட்டுல யாருக்காவது இப்படி நடக்கலாம். ஒரு ரிப்போர்ட்டரா அந்த ஏரியா மக்களோட கன்சர்னை உணர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக கடந்த சில இயர்ஸ்க்கான நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் நியூஸ் எடுத்தோம், லோக்கல் சைக்கிளிஸ்ட் எந்த ஏஜ்ல இருக்காங்கன்னு சர்வே எடுத்தோம் டேட்டா கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டேட்டாவை தனக்கும் ரீடர்ஸ்க்கும் புரியற மாதிரி பிரசன்ட் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் எழுதி மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப புரியுதா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக மட்டும் இல்ல, சில சமயம் நம்ம உயிரையே காப்பாத்துதுன்னு. வாங்க இந்த வீடியோல டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்றதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த செஷனுக்கு தேவையான சில டேர்ம்ஸை ரிவைஸ் பண்ணிப்போம். டேட்டா என்பது கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு சொல்லலாம். அந்த ஃபேக்ட்ஸ் நம்பராவோ, வார்த்தைகளாவோ, மெஷர்மெண்ட்டாவோ, அப்சர்வேஷனாவோ அல்லது பொருளோட டிஸ்கிரிப்ஷனாக கூட இருக்கலாம். நம்ம பார்த்த ஆக்சிடென்ட் எக்ஸாம்பிள்ல ஒவ்வொரு காலமும் டேட்டா தான். டேட்டா ஒன்று குவாலிட்டேட்டிவ் டேட்டாவா இருக்கலாம், இல்லை குவான்டிடேட்டிவ் டேட்டாவா இருக்கலாம். குவாலிட்டேட்டிவ் டேட்டா ஒரு பொருளோட கேரக்டரிஸ்டிக்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு ரெட், சாஃப்ட் இதெல்லாம் சொல்லலாம். குவான்டிடேட்டிவ் டேட்டா நியூமெரிக்கல் இன்ஃபர்மேஷனை குறிக்குது. நம்பர் ஆஃப் பீப்புள் இன் அ ரூம், வெயிட் இதெல்லாம் குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் டேட்டாவையே 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று டிஸ்கிரீட், செகண்ட் கண்டினியூஸ். கவுண்ட் பண்ணுற டேட்டாவெல்லாம் டிஸ்கிரீட்லையும், மெஷர் பண்ணுற டேட்டாவெல்லாம் கண்டினியூஸ்லையும் வரதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு குரூப்ல இருக்கிற ஒட்டுமொத்த இண்டிவிஜுவல்ஸையும் பாப்புலேஷன் சொல்றோம். எடுத்துக்காட்டுக்கு வரப்போகிற எலெக்ஷன்ல எந்த பார்ட்டி வின் பண்ணும்னு ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த ஓட்டர்ஸும் பாப்புலேஷன். சென்சஸ் என்பது ஹோல் பாப்புலேஷன்ல இருந்து கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷனை குறிக்குது. கவர்மெண்ட் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறத சென்சஸ்னு சொல்றோம். ஏன்னா கவர்மெண்ட் ஒவ்வொரு ஃபேமிலி கிட்ட இருந்தும் இன்ஃபர்மேஷனை சேகரிப்பாங்க. சில சமயம் ஒட்டுமொத்த பாப்புலேஷன் கிட்ட இருந்தும் டேட்டாவை கலெக்ட் பண்றது இம்பாசிபிளா இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட செலெக்ஷன் கிட்ட இருந்து மட்டும் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். இந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை சாம்பிள்னு சொல்றோம். இந்த சாம்பிள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷனை சர்வேன்னு சொல்றோம். கடைசியா டேட்டாவை பத்தி படிக்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்றோம். அதாவது டேட்டாவை கலெக்ட் பண்றது, ஆர்டர் பண்றது, அனலைஸ் பண்றது, அப்புறம் சம்மரைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்றது, இப்படி எல்லாத்தையும் குறிக்குது. ரியல் லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமை எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ல சால்வ் பண்ண முடியுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராப்ளமை ஸ்டேட் பண்ணணும். இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு டிசைட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன வேரியபிள்ஸை மெஷர் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்த ஆக்சிடென்ட் எக்ஸாம்பிள்ல ஏஜ், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹோம், காஸ்ட் இதெல்லாம் வேரியபிள்ஸ். செகண்ட் ஸ்டெப்ல சாம்பிளை சூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப்புலேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்தும் டேட்டா கலெக்ட் பண்றது இம்பாசிபிளா இருக்கும். ஒட்டுமொத்த பாப்புலேஷன் கிட்ட இருந்தும் டேட்டா கலெக்ட் பண்ணாம செலக்டட் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து மட்டும் டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு இன்னும் சில அட்வான்டேஜஸ் இருக்கு. பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ண தேவையில்லை. அந்த கொஞ்சம் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்ளலாம். சில சமயம் இன்வெஸ்டிகேட் பண்ணப்படுற பொருள் ஹோல் பாப்புலேஷனுக்கு பண்ணும்போது அழிக்கப்படலாம். எடுத்துக்காட்டுக்கு எல்லா லைட்டும் ஒழுங்கா எரியுதான்னு செக் பண்ணிட்டு இருந்தா சில லைட்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து சாம்பிள்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது பெட்டர்னு தோணுது. ஆனா ஒட்டுமொத்த பாப்புலேஷன் கிட்ட இருந்து எடுக்கிற சென்சஸ் சாம்பிள்ல இருந்து எடுக்கிற சர்வேக்கு எக்ஸாக்டா ஒத்து போகாது. சில எரர்ஸ் இருக்கும். சாம்பிளை எவ்வளவுதான் பார்த்து பயஸ் இல்லாம சூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி எரர்ஸ் இருக்கிறத தவிர்க்க முடியாது. இதுக்கு சாம்பிளிங் எரர்ஸ்னு பேரு. அடுத்து கவரேஜ் எரர்ஸ் காணப்படலாம். நீங்க சூஸ் பண்ற சாம்பிள் போதுமான அளவுக்கு பெருசாவும் அன்பயாஸ்டாவும் இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு பாப்புலேஷன்ல 1 lakh பேர் இருந்தாங்கன்னா நீங்க ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் டேட்டாவை கலெக்ட் பண்ணா அந்த டேட்டா குவாலிட்டி டேட்டாவா இருக்காது.
அப்புறம் அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு இன்டர்நெட்ல கணக்கெடுத்தீங்கன்னா இன்டர்நெட் பயன்படுத்துகிற ஓட்டர்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் டேட்டா கிடைக்கும். அதனால இந்த டேட்டா கலெக்ஷன் பயஸ்ட் ஆகிடும். அடுத்து நான் ரெஸ்பான்சிவ் எரர். கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம தயாரிக்கிற ப்ராடக்டால சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்காங்கன்னு செக் பண்ண சர்வே எடுத்தா டிஸ்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் கிட்ட இருந்து மட்டும்தான் டேட்டா கிடைக்கும். சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் பதில் தருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அடுத்து மெஷர்மெண்ட் எரர். ஒருவேளை டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு நீங்க செட் பண்ணிருக்கிற கொஸ்டின் ரொம்ப புவரா இருந்தா குவாலிட்டி டேட்டா உங்களுக்கு கிடைக்காது. இது மெஷர்மெண்ட் எரர்னு சொல்றோம். இந்த மாதிரியான எரர்ஸை மினிமைஸ் பண்ண பாப்புலேஷன்ல இருந்து சாம்பிளை எப்படி சூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். சாம்பிளிங்ல 2 மெயின் டைப்ஸ் இருக்கு. ஒன்று ரேண்டம் சாம்பிளிங், இன்னொன்று நான் ரேண்டம் சாம்பிளிங். ரேண்டம் சாம்பிளிங்ல பாப்புலேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு யூனிட் ஆர் இண்டிவிஜுவல்ஸை சூஸ் பண்றது ஈக்குவல் சான்ஸ்ல இருக்கும். நான் ரேண்டம் சாம்பிளிங்ல அது மாதிரி இருக்காது. இந்த 2 மெயின் டைப்ஸ்ல இருக்கிற டெக்னிக்ஸை பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு இது புரியும். இப்போ ரேண்டம் சாம்பிளிங்ல இருக்கிற டெக்னிக்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். பாப்புலேஷன்ல மொத்தமா n யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டையும் 1ல இருந்து n வரைக்கும் நம்பரை மேப் பண்ணி ரேண்டமா சில நம்பர்ஸை சூஸ் பண்ணுவோம். நீங்க நம்பர்ஸை சூஸ் பண்றதுல பயஸ்டா இருப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்ல ஜிடிசி கால்குலேட்டரோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு பாப்புலேஷனோட மொத்த கவுண்ட் 457னும் சாம்பிளுக்கு 20 கவுண்ட்டை சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட் ஆர் இண்டிவிஜுவல்ஸை அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல லிஸ்ட் பண்ணி 1ல இருந்து 457 வரைக்கும் நம்பர்ஸை மேப் பண்ணி வச்சுக்கணும். கால்குலேட்டர்ல RANINT ஓபன் பிராக்கெட் 1,457,20ன்னு கொடுக்கும்போது ரேண்டம் 20 இன்டீஜர்ஸை 1ல இருந்து 457க்குள்ள சூஸ் பண்ணி தந்துடும். அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கமாண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஜெனரேட் ஆன நம்பர்ஸ்க்கு மேப் ஆகி இருக்கிற யூனிட் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட மட்டும் டேட்டா கலெக்ட் பண்ணா போதும். இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அன்பயஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம சாம்பிள் கவுண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். இதை நம்ம வசதிக்காக அதிகம் பயன்படுத்துறோம். இதுல ரெகுலர் இன்டர்வல்ல ஒரு யூனிட் ஆர் இண்டிவிஜுவல்ல சூஸ் பண்றோம். ஒருவேளை 457 பாப்புலேஷன் கவுண்டா இருந்து 20 சாம்பிள் கவுண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 457 20ஆல டிவைட் பண்ணா அப்ராக்சிமேட்டா 23 கிடைக்கும். ரேண்டமா ஒரு நம்பர் 1ல இருந்து 23க்குள்ள செலக்ட் பண்ணி அதுல இருந்து எவ்ரி 23rd நம்பரை சாம்பிளுக்கு சூஸ் பண்ணுவோம். இந்த டெக்னிக் வசதியா மட்டும் இல்லாம பாப்புலேஷன் முழுக்க சமமா பறந்து இருக்கிறத நீங்க கவனிக்க முடியும். அடுத்தது ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். இதுல பாப்புலேஷன்ல இருக்கிற யூனிட் ஆர் இண்டிவிஜுவல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் ஓவர்லாப்பிங் சப்குரூப்ஸ் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு சப்குரூப்ல இருந்தும் ஈக்குவல் சான்ஸ்ல சாம்பிள் எடுக்கப்படுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். ஒரு ஸ்கூல்ல கிளாஸ் 10ல 150 ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் 11ல 100 ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் 12ல 50 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறதா வச்சுப்போம். இதுல இருந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் சாம்பிளா எடுக்கிறதா இருந்தா ஒவ்வொரு இயர்ஸ்லயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பீங்க? ஒவ்வொரு இயர்ஸ்லயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் டிஃபர் ஆகுது. முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 3 இயர்ஸ்க்கும் என்னன்னு பார்ப்போம். 150, 100 மற்றும் 50 ஆட் பண்ணும்போது 300ன்னு கிடைக்குது. அப்போ நம்பர் ஆஃப் இயர் 10 ஸ்டூடெண்ட்ஸ் 150 300ஆல டிவைட் பண்ணி 50ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர் 11 ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் 100 டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 300ஓட டிவைட் பண்ணி சாம்பிள் கவுண்ட் 50ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர் 12 ஸ்டூடெண்ட்ஸ் 50 300ஆல டிவைட் பண்ணி 50ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்குது. அப்போ இயர் 10 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 25 ஸ்டூடெண்ட்ஸும் இயர் 11 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 17 ஸ்டூடெண்ட்ஸும் இயர் 12 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 8 ஸ்டூடெண்ட்ஸும் சாம்பிளுக்கு எடுக்கணும். ஒவ்வொரு இயர்ல இருந்தும் சாம்பிள் எடுக்கிறதுக்கு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் பயன்படுத்தலாம். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா பாப்புலேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு யூனிட் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொரு சப்குரூப்க்கு அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் ப்ராசஸை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது நான் ரேண்டம் சாம்பிளிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேண்டமா சாம்பிளை செலக்ட் பண்ண மாட்டோம்.
இதுல ஃபர்ஸ்ட் டெக்னிக் கன்வீனியன்ட் சாம்பிளிங். இதுல ரிசர்ச்சரோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி சாம்பிள் எடுப்பாரு. அதாவது பாப்புலேஷன்ல யாரெல்லாம் ரெடிலி அவைலபிளோ, இல்ல யாரெல்லாம் பக்கத்துல இருக்காங்களோ, இல்ல யாரெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க ரெடியா இருக்காங்களோ அவங்கள மட்டும் சாம்பிளுக்கு கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிசர்ச்சர் மாலோட முன்னாடி நின்று யாரெல்லாம் அவரை கிராஸ் பண்ணி போறாங்களோ அவங்களெல்லாம் சர்வே எடுக்கிறதா வச்சுப்போம். அப்போ ரிசர்ச்சர் யார்கிட்ட சர்வே எடுக்கிறது ஈஸியா இருக்கும்? யாரெல்லாம் அவர் பக்கத்துல போறாங்களோ, இல்ல யாரெல்லாம் மெதுவா நடக்கிறாங்களோ, இல்ல யாரெல்லாம் ஆல்ரெடி யார்கிட்டயாவது நேர்லயோ இல்ல போன்லயோ பேசாம இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் சர்வே எடுக்கிறது ஈஸியா இருக்கும். அடுத்து குவாட்டா சாம்பிளிங். இதுக்கு அதிகமான எக்ஸ்பிளனேஷனோ இல்ல எக்ஸாம்பிளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்ல ஒவ்வொரு சப்குரூப்லயும் ஈக்குவல் சான்ஸ்ல சாம்பிள் சூஸ் பண்ணும்போது ரேண்டமா சூஸ் பண்ணாம கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணா அது குவாட்டா சாம்பிளிங். இதுல இன்ஃபர்மேஷனை ஸ்பீடாவும் ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்கை காட்டிலும் குறைஞ்ச செலவிலும் கலெக்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் பார்த்த டெக்னிக்ஸ்ல ஏதாவது ஒன்னு பயன்படுத்தி சாம்பிளை சூஸ் பண்ணணும். அடுத்து ஸ்டெப் 3ல டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். பொதுவா சர்வேஸ்ல சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரிசர்ச்சரால ரிட்டன்லயோ அல்லது ஓரலாவோ கேட்கப்படும். கொஸ்டின்ல இருக்கிற வேர்டிங் கரெக்டா அமையணும், இல்ல மிஸ் இன்டர்பிரட் ஆகி இன்அக்யூரேட் ஆன்சர் கிடைக்கும். கொஸ்டின் ஃபார்ம் பண்ணும்போது இப்ப பார்க்க போற கைட்லைன்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட கொஸ்டின் சிம்பிள் அண்ட் கிளியரா இருக்கணும். 1 கொஸ்டினுக்கு 1 ரெஸ்பான்ஸ் மட்டும் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணுங்க. கொஸ்டின் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. கொஸ்டின்ஸ் ஜென்ரலா இல்லாம ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஜென்ரல் கொஸ்டின் மிஸ் இன்டர்பிரட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஸ்டின்ல ஓப்பன் எண்டட் ஆர் க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின் இருக்கு. ஓப்பன் எண்டட் கொஸ்டின் ஆன்சர் ரெஸ்பாண்டன்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் இருக்கும். க்ளோஸ்ட் எண்டட் டைப்ல ஆன்சரை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல எந்த டைப்பை பயன்படுத்துறதுன்னு கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் முடிவு பண்ணணும். கொஸ்டின் நியூட்ரலா இருக்கணும். உங்களுக்கு ஃபேவரான ஆன்சர் சொல்ல வைக்கிற மாதிரி கொஸ்டின் அமையக்கூடாது. பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ரெஸ்பாண்டன்ட் அன்கம்ஃபர்டபுளா உணரலாம். பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டிய சூழ்நிலையில அதை ஏன் கேட்கறீங்கன்னு ரெஸ்பாண்டன்ட்க்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. அடுத்து ஸ்டெப் 4ல கிடைச்ச டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிட்ட ரிசல்ட்ஸ் இருக்கு. இதை மற்றவங்களுக்கு அவங்களுக்கு புரியற மாதிரி காமிக்கணும். இதுக்கு நீங்க டேபிள்லயோ சம்மரைஸ் பண்ணியோ கிராஃப்லயோ காமிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பை வர வீடியோஸ்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். கடைசியா ஸ்டெப் 5ல நம்ம எடுத்துக்கிட்ட ப்ராப்ளம்க்கு இந்த டிஸ்பிளே ஆர் சம்மரைஸ் பண்ணப்பட்ட டேட்டா என்ன சொல்லுதுன்னு டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோல சர்வே கலெக்ட் பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை பார்த்தோம். முக்கியமா சாம்பிளை கலெக்ட் பண்றதுக்கான ரேண்டம் மற்றும் நான் ரேண்டம் சாம்பிளிங் பத்தியும் சரியான வழியில கொஸ்டினை எழுதி எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த டாபிக்கான அசஸ்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம ஃபன் மேத்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.